Taste the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு நீர்வளத்துறை அலுவலகத்தை காலி பணியிடங்களுடன் பெண்கள் மற்றும் விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜ்மீர் ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் அஜ்மீர் ராஜா, கூடுதல் விவரங்கள். ஆகாஷ், பழனி அருகே குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வராங்க. நீர்வளத்துறை அலுவலகத்தை காலி குடும்பத்துடன் முற்றுகையிட்ட பெண்கள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பழனி அடுத்த வர்தமான நதி நீர்த்தேக்கத்துக்கு தொடர் மழையின் காரணமாக நிரம்பி வழிந்து வருகிறது. நீர்த்தேக்கத்தில் இருந்து உபரி நீர் ஆய்க்குடியில் உள்ள குளங்களுக்கு வாய்க்கால் வழியாக சென்று வருகிறது. இந்த நிலையில் கணக்கம்பட்டி, எடமநாயக்கன்பட்டி, கஜநாயக்கன்பட்டி பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் பட்டிக்குளத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. பட்டிக்குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் கணக்கம்பட்டி, எடமநாயக்கன்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சேர்ந்த பொதுமக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது நீர்த்தேக்கத்தில் இருந்து நிரம்பி வழிந்து வரும் நிலையில் பட்டிக்குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என கூறி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் 2 பேருமே சேர்ந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து எங்களுக்கு குடிநீர் வேணும், அதே மாதிரி விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் வேண்டும் என கோரி 2 தரப்பினருமே தற்போது பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டு வராங்க. இந்த பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தின் காரணமாக ஒருபுறம் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லாததாலும் மற்றும் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாததால் தற்போது அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புலம்பி வராங்க. தற்போது முற்றுகையானது நடைபெற்று வருகிறது. ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.